இப்போ மாந்தி அப்படின்ற ஒரு கிரகம் இருக்குன்னு சொல்றாங்க. அது 10வதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிரகம் அதாவது மாந்தி அப்படின்னா முதல்ல என்ன மேம்? ஆக்சுவலி மாந்திங்கிறது பிரேத கிரகம்னு சொல்லுவாங்க, ஆவிகளின் தலைவன்னு சொல்லுவாங்க, சனியோட மகனும் சொல்றாங்க, இல்லாட்டி சனியோட பிரதிபலிப்புன்னு சொல்றாங்க. ஏன்னா மாந்தியால் பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாஸ்து தோஷம் அப்படிங்கிறது மாந்தியாலோட பிரதிபலிப்பு தான். அந்த வீட்டில் வாழ முடியாது, அந்த வீட்டில் ஏதோ ஒன்று பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். இப்போ சொத்து இருக்கும், பட் கேஸில் இருக்கும், வராது. இல்லாட்டி எங்கேயாச்சும் போய் வாங்குவாங்க, ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவாங்க, வில்லங்கத்தில் போய் மாட்டிக்குவாங்க. அந்த நாளில் மாந்தி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் நம்மளுக்கு நடக்கும். இறந்தவங்களுக்கு முறையான பரிகாரமோ இல்லாட்டினா எந்த ஒரு பித்ரு தோஷமோ எதுவும் கரெக்டாக பண்ணியிருக்க மாட்டாங்க. 5ல் மாந்தி இருந்துச்சுன்னா கம்பல்சரி அவங்க பாஸ்ட் கர்மோட ரிலேட்டடாக போய் மாட்டிக்குவோம். அந்த இது ஒரு குடும்பத்தில் ஆடு பலி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக கொடுத்துடணும். மரபணுவான வந்த விஷயங்களை எதையும் நம்ம மாற்றக்கூடாது. இதுக்கு முன்னாடி கொடுத்தாங்க நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொன்னோம்னா இது பாதிக்கும். 5ல் மாந்தி இருக்கிற குழந்தைங்க ஆட்டிசம் குழந்தைங்களும் பிறந்திருக்காங்க. அதோட தன்மையை அது கண்டிப்பாக நம்மளுக்கு செஞ்சிடும். அமாவாசை அன்னைக்கு 1 to 3 தான் வந்து நமக்கு குலதெய்வத்துக்கான டைம், சரிங்களா? அந்த டைம் போய் 3 வகையான இனிப்பு பொங்கலை வச்சுட்டு 21 எலுமிச்சை பழம் வச்சு குலதெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கும். நம்ம மதிநுட்பத்தாலேயும் சரி அறிவாலையும் சரி நம்ம வாழ்க்கையை நம்ம பண்ணிவிட்டு நம்ம குழந்தைங்களுக்கும் இது சொல்லித்தரணும். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிடர் ஆத்ம யோகினி கிரிய சரண்யா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். ஓம் கிரியா பாபாஜி. நம்ம எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நிறையா கிரகங்கள் பற்றியும் நிறையா திசைகளை பற்றியும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இப்போது அதாவது இப்போ இருக்கிற கிரகங்கள் எல்லா கிரகங்களுமே மக்களுக்கு வந்து இந்த கிரகங்கள் இந்த மாதிரியான நன்மைகள் கொடுக்கும், இந்த மாதிரியான தீமைகள் கொடுக்கும், இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபடலாம் அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ மாந்தி அப்படின்ற ஒரு கிரகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது 10வதா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மாந்தி அப்படின்னா முதல்ல என்ன மேம்? ஆக்சுவலி மாந்திங்கிறது பிரேத கிரகம்னு சொல்லுவாங்க, ஆவிகளின் தலைவன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து இந்த 10வது கிரகம் 11வது கிரகம் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது பார்த்திங்க அப்படின்னா நிறைய கிரகங்கள் இந்த உலகத்தில் இருக்குது, சரிங்களா? விண்வெளியில் நிறைய கிரகங்கள் இருக்குது. பட் மனிதனோட வாழ்வுக்கு என்ன தேவையோ அந்த கட்டமைப்புகளை கொண்டு வந்ததை இந்த கிரகங்களை வச்சு மனுஷனுக்கு தேவையானது, இப்போ குடும்பத்துக்கோ குழந்தைங்களுக்கோ படிப்புக்கோ தொழில் பூர்வகர்மா அதை மட்டும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணதான் இப்படி. ஏன்னா நம்ம 10வது கிரகம்னு சொல்லிட்டு நம்ம யாரும் எந்த விஷயத்தையும் போய் பார்க்கல. இது ஒரு சனியோட மகனும் சொல்கிறாங்க, இல்லாட்டி சனியோட பிரதிபலிப்புன்னு சொல்கிறாங்க. பட் வந்து எப்படி சொல்கிறாங்க, இது முற்றிலும் மாறுபட்ட கிரகம்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கேரளாலெலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரகத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாந்தி இருக்கான்னு சில ஜாதகத்தை மான் போட்டிருக்கோம், அதுதான் வந்து மாந்தி அப்படின்பாங்க. அது சில கட்டங்கள் இல்லாமல் கூட இருக்கலாம். பட் இருந்துச்சு அப்படின்னா அது எப்படிலாம் இருக்குது, எந்த விஷயத்தில் பாதிச்சிருக்கு. ஏன்னா குடும்பத்தில் வாழ்ந்த பெண்கள் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டோ துயரப்பட்டோ இறந்துருந்தாலோ துர்மணம் இருந்தாலோ இல்லை அந்த இடத்துல வந்து கருணை கொலை செய்யப்பட்டிருந்தாலோ எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க வாழணும்னு ஒரு ஆசை இருந்திருக்கும், குடும்பத்தோடு வாழலாம். ஏன்னா எல்லா லேடிஸோட அமைப்பும் பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருந்தாலும் தனக்குன்னு ஒரு குடும்பம், தனக்குன்னு ஒரு கணவன் குழந்தைகள் இந்த மாதிரி வாழணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருக்கும். அதெல்லாம் இருந்து தவிச்சிட்டு துர்மரணம் அடைஞ்சவங்களோட ஏக்கம்னு சொல்லுவாங்க, தெரியுங்களா? அந்த ஏக்கத்தோட தாக்கம் தான் வந்து மாந்தியாக போயிருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்க்கும்போது மாந்தி அப்படின்ற கிரகம் ஒரு பெண்ணை தான் குறிக்கும் அப்படி? கண்டிப்பாக. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாட்டி இந்த ஔவையார்னு சொல்லுவாங்க, தெரியுங்களா? ஔவையார் ஒரு கோயிலுக்கு பயணிச்சுட்டு இருக்கும்போது பார்க்கும்போது அவங்க இளைப்பாறதுக்காக அந்த கோயிலை உட்காந்துருந்தாங்க. அப்போ வந்து ஒரு பிரேத கிரகம் ஒரு ஆவி வந்து அவங்களுக்கு முன்னாடி இருந்து ஒரு ஆக்ரோஷமாக சக்தி இருக்கும்போது அந்த ஔவையார் கேட்குறாங்க, ஏன் ஆவி இந்த மாதிரி வரவங்க போகிறவங்கள பக்தர்களெல்லாம், ஏன்னா மண்டபத்துலையெல்லாம் தங்குவாங்கள்ல, ஏன் இப்படி பக்தர்களெல்லாம் வந்து சிரமப்படுத்துகிற அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு ஆக்ரோஷமாக சிரிச்சுது. அப்போ அந்த தியானத்தில் அவங்க போய் கண்ணை மூடி தியானத்தில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கணவனால் கைவிடப்பட்டு அவங்க வந்து ஒரு துர்மரணம் அடைஞ்ச அதுக்காக அந்த ஒரு ஏக்கத்துக்காக இருக்குது. அப்போ வந்து ஔவையார் வந்து பாட்டு பாடுறாங்க, வெண்பாய் இருக்கல் கல்லானே கண்டாலே கையால் வெள்ளோரை கண்பார்க்க கண்டாலே பெண்பாவி பெற்றாலே பெண்பாவி பெற்றாலே பிறர் நகைக்க பெற்றாலே மற்றன்று. இந்த ஒரு பாடலை பாடி அவங்க கையில் வச்சுருந்த தீர்த்தத்தை அந்த ஆவி மேலே தெளித்து அவங்க பார்த்திங்கன்னா மோட்சம் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ வந்து ஔவையாருன்னு சொல்லுவாங்க. ஔவையார் வந்து சில பேர் வந்து கல்யாணம் ஆகாதவங்க கூட கும்பிடுவாங்க. ஆனால் இந்த பிரேதத்துக்கு வந்து ஔவையாரும் ஒரு மிகப்பெரிய சொல்யூஷன்ஸாக இருப்பாங்க. ஔவையார் ஆமாம். என்னோடய கிளைண்ட்ஸ் வீட்டில எல்லாம் பார்த்திங்க மாந்தியால் பாதிக்கப்பட்டவங்க வீட்டில எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஔவையார் ஃபோட்டோ நானே ஃப்ரேம் போட்டு கொடுத்து இவங்களை டெய்லி கும்பிட்டு இந்த பாட்டை பாடுங்கன்னு சொல்லியிருக்கேன்.
நோட்ஸை கொடுத்துருவேன், இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ட்டு. ஏன்னா மாந்தியால் பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 4ஆம் வீட்டில் வந்து மாந்தி இருந்துச்சுன்னா சில வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து தோஷம்னு சொல்லுவாங்க. அந்த வாஸ்து தோஷம் அப்படிங்கிறது மாந்தியாலோட பிரதிபலிப்பு தான். அந்த வீட்டில் வாழ முடியாது, அந்த வீட்டில் ஏதோ ஒன்று பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும், வீட்டுக்கு ஒரு போன சண்டை இருக்கும், கடன் அந்த வீட்டில் தீரவே தீராது. சில பேர் சொல்லுவாங்க அந்த வீட்டில் கிணறு இருக்கும், கிணத்து மேலே வீடு கட்டிட்டோம் அப்படிங்கும்போது அந்த கிணத்துக்குள்ளார யாரோ விழுந்து தவறி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வீடு எங்கே போனாலும் அவங்களுக்கு செட்டே ஆகாது. இது வந்து வீடோட பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. ஜாதகத்தில் அந்த கோளாறு 4ஆம் பாவத்தில் வந்து 4ஆம் வீட்டில் வந்து இருந்துச்சுனாலும் மாந்தி இருந்துச்சுனாலும் அவங்களுக்கு வீடு கரெக்டாக அமையாது. வருஷத்துக்கு 10 வீடு மாற்றிருப்பாங்க. அவங்க சம்பாதியம் பூரா மாற்றுறதுக்கும் வண்டிக்கும் சார்ஜுக்கும் அதுக்கே போயிருந்துருக்கும் ஒயிட் வாஷ் அடிக்க. அப்புறம் அங்கே எங்கே போய் அவங்க அந்த விஷயத்த பண்ண முடியும்? ஸோ 4ல் மாந்தி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு நிலையான வீடு இருக்காது. வீட்டில் மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்ருக்கும், ஹாஸ்பிட்டல் செலவுஸ் நடந்துகிட்ருக்கும், ஏதோ ஒரு தீராத பிரச்சனைகள் விரையும் நடந்துகிட்டே இருக்கும். எப்படி பார்த்தீங்கன்னாலும் இப்போ சொத்து இருக்கும், பட் கேஸில் இருக்கும், வராது. இல்லாட்டி எங்கேயாச்சும் போய் வாங்குவாங்க, ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கினா அப்படின்னா அதில் வந்து அவங்களுக்கு ஒரு வில்லங்கத்தனமான இருக்கும், வில்லங்கத்தில் போய் மாட்டிக்குவாங்க. அந்த நாளில் மாந்தி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் நம்மளுக்கு நடக்கும். இப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து இந்த மாந்தி இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம்? நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த விரய செலவுகள் இருந்தால் மட்டும்தான் அந்த மாந்தி இருக்குமா? இல்லை அப்படின்னா அந்த விரய செலவுக்கு பல காரணங்களும் சொல்கிறாங்களே, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு ஜாதகத்தில் இந்த மாந்தி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது அப்படின்றத எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது? இப்போ உள்ள அந்த சொன்ன பார்த்தீங்களா, ஒவ்வொரு கட்டத்தில் இப்போ எப்படி செவ்வாய்க்குன்னு சேன் எழுதி இருக்கும், சுக்கிரனுக்குன்னா சூரியனுக்குன்னா அந்த மாதிரி மான் எழுதி இருக்கும்போது அந்த எந்த இடத்துல இருக்கும். இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டர்கிட்ட போய் உட்காந்தோடனே உங்களுக்கு தலைவலியோ வயிற்று வலியோ நீங்கள் சொன்னால் தான் டாக்டர் கண்டுபிடிப்பாங்க. இல்லை நான் உட்காந்துட்டு நீங்கள் படிச்சிருக்கீங்களா நீங்களே கண்டுபிடிங்களா, ஒரு 4 பேரை உட்காந்து ஃபுல்லாக சர்ச் தான் பண்ணோம். அப்போது நீங்கள் தலைவலின்னு சொல்லும் பொழுது அவங்க இந்த விஷயம்ட்டு இருக்கும். இப்போ என்கிட்ட வர கிளைண்ட்ஸ் வந்து இந்த விஷயத்தில் பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்க அப்படின்னா மாந்தியை வச்சு ஃபஸ்ட்டு பிளானட்ஸோ தசா புத்தி அந்தரத்தை பார்ப்போம், அவங்க பொட்டென்ஷியல் பார்ப்போம் எந்த விஷயம்ன்ட்டு. அதையும் தாண்டி மாந்தி எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா சில ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை உங்களுக்கு இருக்குது, கண்டிப்பாக இருக்குது, பட் ஏன் பிறக்கலன்னு தெரியலன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்க 5ல் மாந்தி இருந்தாலும் குழந்தை பிறக்காது. பட் குருவால் பார்க்கப்பட்டால் உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ட்ரீட்மெண்ட்ஸ் மூலிமா செலவு பண்ணணும். 5ல் மாந்தி இருக்கிறவங்களுக்கு குழந்தைங்க ஆட்டிசம் குழந்தைங்களும் பிறந்திருக்காங்க. அதோட பாதிப்பு அதோட தன்மையை அது கண்டிப்பாக நம்மளுக்கு செஞ்சிடும். அப்போது அது வந்து எப்படி சொல்கிறது, பூர்வ புண்ணிய கர்மா ரிலேட்டட்னு சொல்லுவாங்க, பாஸ்ட் கர்மோட கனெக்டே இருக்கும். 5ல் மாந்தி இருந்துச்சுன்னா கம்பல்சரி அவங்க பாஸ்ட் கர்மோட ரிலேட்டடெல்லாம் போய் மாட்டிக்கும் அந்த இது. அந்த மாதிரி சில விஷயங்களும் இருக்கும்பொழுது அது நம்ம பார்த்து ப்ளஸ்ஸாக மைனஸாக அப்படிங்கிறது ஆராய்ச்சி பண்ணுவோம். லக்னத்தில் மாந்தி இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஆயில் கண்டாக இருக்கும், ஆயில் பிரச்சனை இருக்கும். எப்படி சொல்லுவாங்க, அவங்களுக்கு அந்த தற்கொலை எண்ணங்கள் தூண்டிகிட்டே இருக்கும், நம்ம இறந்துடணும் அப்படின்னு தூண்டிகிட்டே இருக்கும். குடும்பத்தில் பிரச்சனை எல்லாமே இருக்கும், வசதி வாய்ப்புகள் இருக்கும், படிப்பு இருக்கும், அழகு இருக்கும், திறமை இருக்கும். பட் பார்த்திங்கன்னா எதுக்கு இறந்தாங்கன்னு சில பேர்த்தோட மரணம் வந்து மர்மமாக இருக்கும். பார்த்திங்கன்னா லக்னத்தில் மாந்தி இருக்கவங்க 2ல் இருக்கும்போது பணப்பற்றாக்குறை, அவங்களுக்கு சம்பாதிக்க தெரியும், நல்லா சம்பாத்தியம் இருக்க தெரியும், பட் சேமிக்க தெரியாது. 2ல் மாந்தி இருந்து ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா நல்லா சம்பாத்தியம், பேச்சு திறன் மூலிமா சம்பாதிக்கக்கூடியவர்கள், பட் சேர்த்து வைக்க விஷயத்தை கற்றுக்கணும். இதாவது லக்னத்தை 2ஆம் பாவத்தில் மைனஸாக இருந்துச்சு அப்படின்னா வீண் செலவுகள், இந்த ஊதாரித்தனமான செலவுகளாக பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி இருக்கும். 3ல் மாந்தி இருக்கும்போது ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா 5 சகோதரர்களும் ஒட்டுக்காக இருப்பாங்க. அந்த ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டுருப்பாங்க, ஆனால் அந்த ஒத்துமையோடு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகி கடைசி வரைக்கும் ஒத்துமையாக இருக்கிற குடும்பம்லாம் ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க, கிராமத்து சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. இப்போ ஏதாவது மைனஸாக இருந்துச்சு அப்படிங்கும்போது சகோதரர்களோட கூட தீராத சண்டை பிரச்சனைகள், சொத்துல பிரச்சனையாக இருக்கும், பேசிக்காமல் போயிடுவாங்க, மன வலிமை கம்மியாக இருக்கும், மனதைரியம் கம்மியாக இருக்கும், போராட்டத்துக்குரிய எண்ணங்கள். இப்போ சில பேர் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் போராடி வந்துடுவாங்க, ஆனால் சில பேர் சின்ன பிரச்சனையாக இருக்கும் ஆனால் ரொம்ப டல்லாக இருப்பாங்க. பார்த்திங்கன்னா இந்த 3ல் 4ஆம் இடத்துல மாந்தி இருக்கும்பொழுது வாஸ்து பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, சொத்தால் பிரச்சனைகள் இருக்கும். 5ல் மாந்தி குழந்தைகள் பிரச்சனை இருக்கும், குருவால் பார்க்கப்பட்டால் குழந்தைகள் நல்லபடியாக இருக்கும். கண்டிப்பாக எந்த இடத்துல இந்த மாந்தி அப்படின்றது இருந்தால், 2ஆவதா 3ஆவதா 4ஆவதா எந்த இடத்துல இருந்தால் நன்மை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அந்த இது கிரகம் செய்யும்? இப்போ 6ல் மாந்தி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட்டு அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏன் வந்து ஜோதிடத்தில் வந்து நம்பிக்கை இல்லை, ஆனால் பாப்பா குழந்தைங்களுக்காக பார்த்தாங்க, ஏன் வந்து ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லை அப்படின்னா சின்ன வயசில் அவங்க பார்த்துருக்கும் போது இந்த மாதிரி டாக்டர் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பெலாம் கிடையாது. பட் அவங்க இன்றைக்கி டாக்டர், மிகப்பெரிய டாக்டர், ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலே கட்டியிருக்காங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 6ல் மாந்தி. அப்போ 6ல் மாந்தி இருக்கும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா எப்படி சொல்கிறதுங்க, ரோண சத்துருஸ்தானம்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. அப்போ அதோட கனெக்டே இருக்கும்போது நம்ம குடும்பத்தில் யாராச்சும் இப்போ பாட்டியோ யாரோ இறந்துருந்தாங்க அப்படின்னா நம்ம ஆகாட்டினா நம்ம பேத்தியோ பேரனோ ஆகணும்னு சொல்லும் போது அந்த அமைப்போட கனெக்ட் ஆவாங்க.
கனெக்ட் ஆகி பார்த்தீங்கன்னா 6ல் மாந்தி இருக்கவங்க டாக்டர்ஸாக இருக்காங்க. இதே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை எவ்வளோ விஷயங்கள் அதெல்லாம் தாண்டி வருவாங்க. 6ல் மாந்தி மைனஸாக இருந்துச்சு அப்படின்னா தீராத கடன் பிரச்சனையாக இருக்கும்பாங்க. மற்றவங்களுக்காக ஜாமீன் போட்டு மாட்டி இருப்பாங்க. இது 6ல் இருக்கிற மாந்தி இருக்கும். 7ல் மாந்தி இருந்துச்சு அப்படின்னா ஆப்போசிட்டு. இப்போ கணவனோ இல்லாட்டி மனைவிக்கோ பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் செலவு இருந்துகிட்டே இருக்கும். அது சில கேது கிரகம் இருந்தாலும் பண்ணதான் செய்யும். மாந்தி இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் செலவு ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் 6 லட்சம் பல்காக அமௌண்ட் கொண்டு போய் சேர்த்துவாங்க. 8ல் இருந்தால் மறைவு பிரச்சனைகள். அவங்க பிரச்சனை வெளியே சொல்லிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்குள்ளாரையும் வச்சு அது க்ளோஸ் ரிலேஷனாக இருக்கும். பட் அவங்ககிட்ட போய் உண்மை கண்டுபிடிக்க மிஷின் வச்சா கூட மிஷின் பொசிஞ்சு போயிருமே தவிர உண்மை வரவே வராது. 8ல் மாந்தி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் 9ல் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்ததுக்கப்புறம் மாமியாருக்கு பிரச்சனை வரும். சில மருமகள் வந்ததுக்கப்புறம் சொல்லுவாங்க தெரியுங்களா, இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஆரோக்கிய பிரச்சனையாக இருக்கும். அது மைனஸாக இருந்தால் நல்லா இருந்துச்சுன்னா மாமியாரை கூட எப்படி சொல்கிறது அதுக்கப்புறம் டாப் மோஸ்ட்டாக போனவங்களும் இருக்காங்க. இப்போ ஆண் ஜாதகத்தில் இந்த மாந்தி அப்படின்ற ஒரு விஷயமே இருக்காதா மேம்? ஆண் பெண்ணு ரெண்டுலேயுமே இதில் மெயினாக ஏன்னா இருக்கிறது ஆண்களுக்கு தான் இருக்குமே. ஓகே. ஏன்னா எந்த பெண்ணும் ஆணுங்களை வந்து துன்புறுத்தி அவங்களால இறந்துருக்க மாட்டாங்க. பட் ஆண்களால் பெண்கள் இறந்துருப்பாங்க. ஸோ இது வந்து மெயினாக பாதிக்கப்படுறதே வந்து ஆண்களுக்கு தான். ஏன்னா அவங்க தான் பிஸ்னஸ் விஷயத்துக்கு போவாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு போட்டாலும் டெவலப்மெண்ட்டே இருக்காது. நான் கடைசி வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு போராடி அவங்க இறந்தே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ் இருக்காது. கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி துன்பம் மட்டும்தான் மிஞ்சுதுன்னு சொல்லுவாங்க. இது வந்த பொண்ணாலலாம் கிடையாது. இது இவங்களோட பேசிக் விஷயம். இவங்க ஜாதகத்தில் இந்த கொடுப்பனன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். அதுக்காக பாதிக்கப்படும் போது இருக்கும். 10ல் இருக்கும்பொழுது நிறைய போராடுவாங்க. தொழிலுக்கு ஒரு நிலையற்ற தன்மை இருக்கும். பட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெவலப்மெண்ட் பின்னாடி ஸ்டேஜில் இருக்கும். இப்போ 10ல் மாந்தி இருந்துச்சு அப்படின்னா தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும். ஒரு நிலையற்ற தன்மையாக இருக்கும். பட் பின் வாழ்க்கை நல்லா இருக்கும் அவங்களுக்கு. எப்படியோ நம்ம லைஃப்பில் ஜெயிச்சு வந்துடுவாங்க. இதே 11th ஹவுஸில் இருந்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பிஸ்னஸில் சொல்லுவாங்க தெரியுங்களா, செகண்ட் பிஸ்னஸ் மூலிமா பெரிய லெவலில் டெவலப்மெண்ட்டு இருப்பாங்க. 10, 11, 12 பெருசாக பாதிப்பெல்லாம் இருக்காது. கண்டிப்பாக மேம். இது நீங்கள் முன்னாடி சொல்லியிருந்தீங்க 2, 3, 4லலாம் வந்து பெரிய அளவில் பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த மாந்தியிலிருந்து விடுபடுவதற்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள்லாம் இவர்கள் செஞ்சால் சிறப்பாக இருக்கும்? இப்போது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளே எப்படி சொல்கிறதுங்க, அந்த பிரேதம்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, இறந்தவங்களுக்கு முறையான பரிகாரமோ இல்லாட்டினா எந்த ஒரு பித்ரு தோஷமோ எதுவும் கரெக்டாக பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து கிரியா யோக கால பைரவ யாகம்னு சொல்லிட்டு 48 days ஒரு மண்டலத்துக்கு தான் நாங்கள் முறையாக பண்ணுறோம். இது போக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு குடும்பத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா வாழையடி வாழையாக வந்து இந்த கடா வெட்டுறதை வச்சுருப்பாங்க. கருப்பரையனுக்கு வெட்டுறது, காளிகைக்கு வெட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போலாம் வந்து அங்கங்கே அப்ராடுக்கு போயிடுறதோ இல்லாட்டினா குடும்பங்களுக்கு அந்த எப்படி சொல்கிறது முன்னோர்கள் கடைப்பிடிச்ச விஷயங்கள் எதுவும் சொல்லி கொடுக்காம வளர்த்துறது தான் மிகப்பெரிய தவறு. ஒரு குடும்பத்தில் ஆடு பலி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக கொடுத்துடணும். மரபணுவான வந்த விஷயங்களை எதையும் நம்ம மாற்றக்கூடாது. இல்லாத குடும்பங்கள், அந்த பழக்கம் இல்லாத குடும்பங்கள் இவங்களாம் வந்து எங்களுக்கு இல்லை, இதுக்கு முன்னாடி கொடுத்தாங்க நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொன்னோம்னா இது பாதிக்கும். ஏன்னா அது வந்து எப்படி சொல்கிறது நம்மளுக்கு வர கண்டத்தை எடுக்கக்கூடியகள். அது வந்து நம்ம பாவச்செயலை சொல்ல முடியாது. இயற்கைய விஷயம் படைச்சதை வந்து அது அதுக்காக தான். அது நம்ம சாப்பிடல. இப்போ வந்து நாங்கள் வள்ளலார் லைனில் போகிறோம், நாங்கள் அது யூஸ் பண்ண மாதிரி சாப்பிட மாட்டோன்னா வெட்டிட்டு நீங்கள் சாப்பிடாதீங்க, மற்றவங்களுக்காக நம்ம கொடுக்கலாம், தவறு கிடையாது. அப்படி இல்லாதவங்க 3 பொங்கல் இப்போ குலதெய்வ கோயிலுக்கு போய் இது வரைக்கும் எங்களுக்கு யாரும் இல்லை, மாமியார் எங்களுக்கு எந்த ப்ரொசீஜரும் சொல்லி தரல அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு 1 to 3 தான் வந்து நமக்கு குலதெய்வத்துக்கான டைம். சரிங்களா, அந்த டைம் போய் 3 வகையான இனிப்பு பொங்கலை வச்சுட்டு 21 எலுமிச்சை பழம் வச்சு சாமி கும்பிட்டு அந்த 21 எலுமிச்சை பழம் வீட்டுக்கு கொண்டு வந்து அதில் லெமன் ரைஸ் பண்ணி யாருக்காச்சும் இல்லாதப்பட்டவங்களுக்கு ஒரு தண்ணி பாட்டாலும் நம்மளால் முடிஞ்ச ஒரு அமௌண்ட்டோ வச்சு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வரும்போது குலதெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கும். ஏன்னா எந்த வீட்டில் வந்து பெண் சாபம் இருக்குது அப்படின்னு சொன்னால் குலதெய்வமே தள்ளி தான் நிற்கும். சரிங்களா, ஒரு பெண் சாபத்தை தாண்டி குலதெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்காது. எந்த ஒரு குடும்பத்தில் வந்து குலதெய்வத்தோட அனுகிரகம் முழுசாக கிடைக்குதோ அந்த குடும்பத்துக்கு எந்த கடவுளோட தெய்வம் தேவையில்லை. இதை நீங்கள் இப்போ நம்ம அம்மா விட்டுட்டு நம்ம எத்தனை அம்மாவை போய் கூப்பிட்டாலும் நம்ம அம்மா மாதிரி வந்துடாது. நம்ம அம்மா தான். அதே மாதிரி தான் குலதெய்வம். ஏன்னா மகாபாரத போரில் நம்மளுக்காக தியாகம் பண்ணவங்க தான் ஒவ்வொரு குடும்பத்திலையும் குலதெய்வமாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மரியாதை, ரெஸ்பெக்ட். இப்போ நம்ம ஒன்றுமே செய்யாமல் நார்மலாக இருக்கிறவங்களே நம்மளுக்கு ஒரு மரியாதை கொடுக்கட்டினா என்னன்ட்டு நம்ம கேட்குறோம். அப்போ நம்மளுக்காக போராடி வாழ்க்கையில் இந்த நிலைமைக்கு நம்மளை கொண்டு வந்து விட்டவங்களுக்கு முறையான விஷயங்களை செஞ்சுட்டு வீட்டில் இருந்த பெண் பிள்ளைகளே இருந்தாங்களோ அவங்களுக்கு முறையான சொத்தோ எந்த விஷயத்துலையும் வீட்டில் பிறந்த பெண்களை நம்ம கஷ்டப்படுத்தாமல் அவங்களுக்கு என்ன முறையாக செய்யணுங்கிற கடமை ஒரு அண்ணனாக இருந்தால் தங்கச்சிக்கோ, தம்பியாக இருந்தால் அக்காக்கோ, அந்த வீட்டில் இருக்கிறவங்க கடமைகளை செஞ்சு பண்ணோம்னா நம்ம விட்டு போகிற பெண்கள் நல்லா இருந்தாங்கன்னா நம்ம வீட்டுக்கு வர பெண்கள் நல்லா இருப்பாங்க. அதுதான்
நம்ம போகிறவங்க எப்படி இருந்துட்டு போட்டும் நம்ம மட்டும் நல்லா வாழலன்னு சொன்னால் இந்த பிரபஞ்சம் திருப்பி திருப்பி இவ்வளோ போர்கள் சில விஷயங்கள் எல்லாம் வருது. இப்போ நான் 2023 என்னோடய ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவில் நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி 2026 லாக்டவுனையும் தாண்டி பெரிய விஷயங்கள்லாம் வரும், மனிதர்கள் வித்தியாசமான விஷயத்தை சந்திக்க போகிறோன்ட்டு. அப்போ எல்லோரும் சொன்னாங்க, இவங்க என்ன கடவுளா, எல்லாருமே உருட்டுறாங்க, இவங்களும் ஒரு உருட்டிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜோதிடர்களை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டே சொல்லலை, இவங்க எதாக இருந்தாலும் பின்னாடி தான் சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. பட் இதே நம்ம ஃபஸ்ட்டாக சொல்லும் போது நம்பவும் மாட்டாங்க, நம்புறதும் நம்பாமல் போகிறது வந்து அவங்களோட இருப்பு. பட் ஆனால் இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சு. இன்னும் எனக்கு அடுத்த வருஷம் போக 2030 வரைக்கும் இன்னும் மேஷத்தில் சனி வரும்போது நம்மகிட்ட கையில் பணம் இருக்கும். இன்றைக்கி நம்ம சிலிண்டர் வாங்குறதுக்கு நம்மகிட்ட கையில் பணம் இருந்தாலும் ஆன் டைம் வாங்க முடியுமானா நம்ம எக்ஸஸாக பேமெண்ட் கொடுத்து தான் வாங்குகிறோம். முடிகிறவங்க அதை ஹையர் பண்ணிக்க முடியவங்க பண்ணிக்கிறாங்க, பண்ணிக்க முடியாதவங்க பேக் டு ஃபார்மாக விறகடுப்பு அப்படிங்கும்போது இப்போ லாக்டவுனில் பேக் டு ஃபார்மாக நம்ம ஆரோக்கியமான ஃபுட்டுக்கு போனோம். இப்போ இந்த விஷயங்கள்லாம் வருது. இன்னும் அடுத்த வருஷம் இன்னும் நம்மளுக்கு ஹெவியாக இருக்கும். ஸோ கடன் வாங்குறவங்க, ஒரு ஹவுசிங் ஒன்று போகிறவங்களாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஜோசியக்காரவங்ககிட்ட எல்லாத்தையும் கொடுத்து அனலைஸ் பண்ணி, இது ஒரு வழிகாட்டி, இது ஜோசியத்தால் டெவலப் ஆனவங்க ஃபுல்லாக யாரும் இல்லை, பட் இந்த வழிகாட்டி கரெக்டாக எடுத்துக்கிறவங்க கரெக்டான வழியை காமிச்சிடும். அது நடந்து போகிறாங்களா, சைக்கிளில் போகிறாங்களா, ஆட்டோவில் போகிறாங்களா விஷயம் இல்லை, அது அவங்கவுங்களோட தலைவிதி. அந்த எவ்வளோ வேகத்தில் போகிறாங்கிறது அவங்க கர்மா பேஸ்டு விஷயத்தில் இருக்கும். ஸோ அதிலே ஃபுல்லாக மூழ்கிடாமல் நம்மளுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டின்னு சொல்லிட்டு இருக்கும், பகுத்தறிவுன்ட்டு இருக்கும். எந்த ஒரு ஜோசிக்காரங்க உங்களை எந்த டைமை பண்ணு, இப்போ என்கிட்ட வந்து கிளைண்ட்ஸ்லாம் நிறைய பேர்லாம் வந்து இந்த ஜோசிக்காரங்க எங்களுக்கு டைம் குறித்து கொடுத்தாங்க, பட் இந்த டைமில் நான் பிஸ்னஸ் ஆரம்பித்தும் நான் லாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. நீங்கள் திட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களோட பொட்டன்ஷியல் என்னங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். இவர் சொன்னார், அவர் சொன்னார், எவர் சொன்னாலும் உங்களுக்கான பகுத்தறிவுன்ட்டு ஒரு விஷயத்தில் போகிறதா. இது ஒரு சயின்ஸ் ரீதியாக பார்த்தீங்கன்னாலும் சயின்ஸ் ரீதியாக தான், ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்கனாலும் ஆன்மீக ரீதியாக தான். இப்போ அந்த காலத்தில் வந்து காலில் வந்து மஞ்சள் தடவைனா இந்த மாந்திக்கு சில விஷயம் பேர் இப்போ பாதிப்பாங்க. இப்போ வழியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏதாவது சுற்றி போட்டிருப்பாங்க, அந்த திஷ்டி காலில் மிதித்தாலும் நம்மளுக்குலாம் நாள் போல் கால் வலிக்கும். அந்த காலத்தில் காலில் மஞ்சள் தேய்ச்சிருப்பாங்க. அந்த மஞ்சள் தேய்ச்சிருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா எந்த தீய சக்தி கால் வலியாக தான் தலைக்கு எருமை தர, தலைவலியே எதுவும் காலுக்கு வராது. அப்போ அந்த மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுட்டு போகிற பெண்களுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் இல்லை. இன்றைக்கி இவ்வளோ பரிமாண வளர்ச்சியாக இருந்தும் நிறைய லேடிஸ்லாம் நம்ம பாதிக்கிறோம். ஆனால் இதே சயின்ஸ் ரீதியாக பார்த்தீங்கன்னாலும் அதில் இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸு, இப்போ காலில் மிதிச்சிட்டா அப்படின்னா அதில் கிருமிகள் இருக்கும், அது ஏறினாலும் வியாதி வரும்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் வந்து ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னாலும் காலில் மஞ்சள் தடவுனது நல்லது தான், சயின்ஸ் ரீதியாக பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் தடவை நல்லது தான். ஆக மொத்தம் இந்த எந்த விஷயத்தையும் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாமல் எது நல்லதோ அதை எடுத்துகிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சதும் மற்றவங்களுக்கு சொல்லி வாழும்பொழுது நமக்கு ரொம்ப லைஃப் ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணணும்னு அவசியமெல்லாம் இல்லை. சில பேருக்கு அது இயற்கையாக அமைஞ்சிரும், ஏன்னா அவங்க கர்மா நல்லா இருக்கும். இல்லாதவங்களுக்காக நான் சொல்கிற விஷயங்கள் இது. இப்போ ஒருத்தவங்க ஏதோ ஒரு விஷயத்தை பிளாக் மேஜிக்லேயே ஒருத்தவங்க மாட்டியிருக்காங்க அப்படின்னா பாதித்தவங்களுக்கு தெரியும், இல்லாதவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பாதித்தவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்வாங்க. அப்போ இருக்குது இல்லைங்கிறது அவங்கவுங்க நேரடியான பாதிப்பை பொறுத்து இருக்குது. நல்ல சக்தி எப்படி இருக்கோ தீய சக்தியும் இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது. அது எப்படி நம்ம பிரதிபலிப்போடு கொண்டு போய் நம்ம மதிநுட்பத்தாலேயும் சரி, அறிவாலையும் சரி நம்ம வாழ்க்கையை நம்ம பண்ணிவிட்டு நம்ம குழந்தைங்களுக்கும் இது சொல்லி தரணும். இப்போ மாந்தினா என்ன, மாந்தியான இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும், அதிலிருந்து எப்படிலாம் விடுபடலாம் அப்படின்னு நேயர்களுக்காக ரொம்ப அழகாக சொன்னீங்க. நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமக்கும் எல்லா உயிரும் என்புற்ற வளரும்.